யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்னு இருந்தது. நடிப்பாங்கன்னு அதில் பெரிய எதிர்பார்ப்பு. லோகேஷ் கனகராஜ் அதை பண்ணுவார் அப்படின்றது இருந்தது. ஆனால் அப்படி இல்லைன்னதுக்கப்புறம் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில். எது செட் ஆயிருக்கோ அது நல்லா இருக்கு அப்படி பார்க்கணும். நம்ம ஒரு திரைப்படத்தினோட தோல்வி பல வருஷங்கள் நம்மளை பாதிக்கும். அதனால் வந்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். அப்கமிங் ஆக்டர்ஸே பயப்படுறாங்க. அப்கமிங் ஆக்டர்ஸே அடுத்த படம் என்ன படம், இந்த படம் என்ன வந்து அடுத்த கட்டம் பிரேக் த்ரூ பண்ணுமா அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோ யோசிக்கும் போது உச்சத்தில் இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும், ஒரு படத்தையும் வந்து யோசித்து தானே பண்ணுவாங்க. அது காரணம் வேற எதுனாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இவங்க தான் சொல்ல முடியும். ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து என்ன மாதிரி ஃபன் பண்ணலாம், என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ப்ரொமோ கொடுக்கலாம், அது மூலமாக ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணலான்றதுக்கு நெல்சன் ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது. அதுக்கு வந்து சாலிடான பேக்கப் வந்து அனிருத். இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ட்ரோல் பண்ணாலும், இன்னொன்று அல்லு அர்ஜுன் லோகேஷ் காம்போ அதோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதை பற்றின விஷயங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்கறதுன்றது என்ன காரணம்னா, அவரு அடுத்து மூவ் ஆகிட்டாரு. மீடியாவும் மூவ் ஆகணும் தான் நான் கேட்குறேன். இந்த ட்ரோலை பற்றி பேசாமல் நம்ம மூவ் ஆகிடணும். இப்போ அவர் வந்து இவ்வளோ பெரிய படம் அவருக்கு எப்படி கிடைச்சது சொல்லுங்கள். இப்போது அவர் வந்து அவருடைய தகுதியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா, அல்லு அர்ஜுன் இன்னைக்கு வந்து ஒரு 500-800 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஹீரோ கொடுப்பாரா? அப்போ அவரோட தகுதி இருக்குது. அதே தகுதி ஒரு படம் வந்து ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடையலாம். மனிதன் தோல்வி கிடையாது, அவரோட படைப்பு தான் தோல்வி. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஏன்னா இப்போ ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் சேர்றாங்க அப்படின்றதே பெரிய எதிர்பார்ப்பு இத்தனை வருஷம். அது எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுன்றது ஒரு இது இருக்கு இல்லையா சார். நெல்சன் அதை வந்து எவ்வளோ கம்ப்ளீட்டாக கொண்டு போவார். நெல்சன் மல்டி ஸ்டாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து ஜெயிலே பார்த்துட்டோம். அவர் வந்து மல்டி ஸ்டாரர் ஹேண்டில் பண்ணுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். அதில் வந்து மோகன்லால் சார்லேருந்து சிவராஜ்குமார்லேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து பெரிய வெற்றி படமாக ஜெயிலர் கொடுத்துட்டு, இப்போ ஜெயிலர் 2ல் கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க முக்கியமான நடிகர்கள். ஜெயிலர் 2 15 பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட் பார்த்தோன்னு அப்படியே பிரமிப்பாச்சு. இப்போ இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஆரம்பிச்சு லிஸ்ட் போட்டு வச்சிங்களேன். மோகன்லால் சார்லேருந்து நீங்கள் சிவராஜ்குமார் சார்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்தீங்க வச்சிங்களேன், ஷாருக் கான் அதில் முக்கியமான ரோல் பண்ணுறாருன்னு, அப்புறம் விஜய் சேதுபதி முக்கியமான ரோல் பண்ணுறாரு, சந்தானம் முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஓகேங்களா, எல்லாருமே தனித்தனியாக ஹீரோ நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருமே இதில் கொண்டு வந்திருக்காரு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், எழுத்தாளர், விமர்சகர்னு பன்முகம் கொண்ட தனஞ்சயன் சாரை தான் சந்திக்கிறதா இருக்கும். அவர்கிட்ட பேசுறதா இருக்கு. பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில். நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமாவினுடைய வளர்ச்சி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பிரமிப்பாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி பேசிடலான்றது. குறிப்பாக யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்னு இருந்தது. நடிப்பாங்கன்னு அதில் பெரிய எதிர்பார்ப்பு. லோகேஷ் கனகராஜ் அதை பண்ணுவார் அப்படின்றது இருந்தது. ஆனால் அப்படி இல்லைன்னதுக்கப்புறம் நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது சோசியல் மீடியாவில். அதை ஏன் அவர் பண்ணல அப்படின்றது ஏதாவது இல்லை, அது நம்மளுக்கு தெரியாது. அது உங்களுக்குள்ள கதை செட் ஆகலையா அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எது செட் ஆகிருக்கோ அது நல்லா இருக்கு அப்படி பார்க்கணும் நம்ம. இப்போ நம்ம வந்து ஒரு திரைப்படம் அமையிறதுன்றது பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் காம்பினேஷன் இருக்குது. அதாவது 2 ஹீரோ வராங்க வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு அவங்க டைரக்டர் மேலே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதாவது இவர் வந்து நம்மளுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவார். கதை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செட் ஆகுதா, இந்த கதை வந்து ரொம்ப ஆக்ஷன் பேக்டாக இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகுமா, பல விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு திரைப்படம் வந்து ஜஸ்ட் லைக் தட் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து ஒரு திரைப்படத்தினோட தோல்வி பல வருஷங்கள் நம்மளை பாதிக்கும். அதனால் வந்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். அப்கமிங் ஆக்டர்ஸே பயப்படுறாங்க. அப்கமிங் ஆக்டர்ஸே அடுத்த படம் என்ன படம், இந்த படம் என்ன வந்து அடுத்த கட்டம் பிரேக் த்ரூ பண்ணுமா அப்படின்னு அவங்க வந்து அவ்வளோ யோசிக்கும் போது உச்சத்தில் இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்கும், ஒரு படத்தையும் வந்து யோசித்து தானே பண்ணுவாங்க. அது காரணம் வேற எதுனாலும் இருக்கலாம். அது வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களும் இவங்க தான் சொல்ல முடியும், ஆக்டர்ஸ் தான் சொல்ல முடியும். நம்ம வெளியிலேருந்து பேசும்போது நம்மளுக்கு வந்து அனுமானத்தில் பேசுறது நல்லா இருக்காது. அவங்கள பொறுத்தவரையும் இந்த கதை இது வந்து காம்பினேஷனாக பண்ணணும்னு நினச்சது வந்து உண்மையாக இருக்கலாம். ஆனால் கடைசியில் கதையாக பார்க்கும்போது இந்த அளவு ஆக்ஷன் இருக்குது, இந்த அளவு வயலன்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு நம்ம கொஞ்சம் லைட் ஆடடாக போகலாமே. இப்போ நீங்கள் பார்த்த எப்படி இருக்குது KH இன்டு RK யூனியன் எப்படி இருக்குது, பயங்கர ஃபன்னாக 2 பேரும் ஒருத்தர் காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு யார் ஹீரோ வேற இவங்க கேட்டு சீரியஸாக இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஃபன்னாக இருக்குது. இப்போது ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பயங்கர ப்ரொமோஷனல் வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்குன்னா இட் செட்ஸ் அ பெஞ்ச் மார்க். ஒரு மல்டி ஸ்டாரர்னா எப்படி இருக்கணும். ஸோ நான் வந்து இந்த படத்தினுடைய டெவலப்மெண்ட்டை விட நான் எப்படி பார்க்குறேன்னா இட் இஸ் அ ட்ரெண்ட் செட்டர்.
ஒரு 2 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து என்ன மாதிரி ஃபன் பண்ணலாம், என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு ப்ரொமோட் கொடுக்கலாம், அது மூலமாக ஒரு பெரிய கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணலான்றதுக்கு நெல்சன் ஒரு பெரிய உதாரணமாக இருக்காரு. அதுக்கு வந்து சாலிடான பேக்கப் வந்து அனிருத். அனிருத்தோட பிஜிஎம் அந்த சாங் எல்லாம் போட்டு அந்த மேக்கிங் எல்லாம் வச்சு ஒரு என்னது வாவ் இரடா நம்மளை வந்து இப்படி அட்டகாசம் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும். இப்போ நம்ம ஏஜ் பார்க்குறோமா, இவங்க அபவ் 70 நம்ம ஏஜ் பார்க்குறோமா, அப்படி பார்க்க விடல முடியாது அப்படி. ஏன்னா அந்தளவு அவங்களை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு நெல்சன். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்ம விஷயங்கள் பண்ண முடியும். அதை விட முக்கியமாக மல்டி ஸ்டாரர் தமிழில் வரவே வருதில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லன் அப்படின்லாம் பேசுவாங்களே தவிர மல்டி ஸ்டாரராக படங்கள் வந்ததில்லை. நான் சொல்கிறது 2 ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்ததே இல்லை, ரொம்ப ரேர் தான். இப்போ அதே வந்து பராசக்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன்னே எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. ரவி மோகன் வில்லன் அப்படின்னு இப்போ எல்லா ப்ரெஸ்ஸில் வரும்போது அப்போ நம்ம சர்ப்ரைஸாக இல்லை. மல்டி ஸ்டாரர் அப்படின்றது இன்றைக்கி தேவைப்படுது. தெலுங்கில் மல்டி ஸ்டார்லாம் பெரிய வெற்றி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு RRR எவ்வளோ பெரிய வெற்றி எடுத்தது. அதுபோல் நிறைய படங்கள் எல்லாம் மல்டி ஸ்டார் தான். துரந்தர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மல்டி ஸ்டார் மாதிரி பல ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு படமே மல்டி ஸ்டாரராக வந்தது வச்சிங்களேன், தியேட்டருக்கு ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. ஏன்னா இவருடைய ரசிகர்கள் வருவாங்க, அவருடைய ரசிகர்கள் வருவாங்க. ஆனால் வில்லன் சொல்லிட்டீங்கன்னா வரமாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வில்லன்னா ஐயோ என் ஹீரோ வந்து வில்லன் அடிக்கிறாரா, நான் வரமாட்டப்போ அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டும் வரும். ஸோ இந்த வில்லனே சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் ஹீரோ இல்லை. ஒருவேளை ப்ரீவியஸாக நிறைய இடங்களில் பேசும்போது லோகேஷ் கனகராஜ் பேசும்போது கூட சொல்லியிருக்காரு, நான் ரஜினிகாந்தை ஹீரோவை வச்சு கமலஹாசன் அவரை வந்து வில்லனாக வச்சு கூட பண்ணுவேன், ஃபன்னாக தானே கேட்குறீங்கன்னாரு. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்துமே ட்ரோல் பண்ணுறாங்கன்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை வெட்டியே இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா என்பது இன்றைக்கி வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, பப்ளிக் மீட்டிங் நடக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரோல் வீடியோ தான் வந்துட்டு யார் பண்ணாலும் சரி. அதாவது எங்காவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஏதாவது பேசுகிறாரு வச்சிங்களேன், அடுத்த கட்டம் ஏதாவது ஒரு தொண்டன் பேசுகிறா வச்சுங்க, அவனை வச்சு ட்ரோல் பண்ணுறது. ட்ரோல் வந்து ஒரு மீடியா, ட்ரோல் அப்படின்றது ஒரு மீடியா இருக்கு, அது தனி மீடியா அப்படின்னு. அது ஒரு டைம் பாஸ் மீடியா. அதை டைம் பாஸாக நீங்கள் பார்க்கணுமே தவிர சீரியஸாக பார்க்கக்கூடாது. சீரியஸாக பார்த்துட்டு ஐயோ நம்மளை ட்ரோல் பண்ணுறான்னு நினச்சி வச்சிங்களேன், நீங்கள் வந்து வாழவே முடியாது. ஏன்னா அவனை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது தொண்டன்லேருந்து ஆரம்பித்து தலைவரையும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசுனதை வச்சு. அப்படி இருக்கும்போது பப்ளிக் மீட்டிங்கை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே பேசுனதை ட்ரோல் பண்ணுறாங்க. அதோட ஏல கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏல ஸ்பீச்சே கிரியேட் பண்ணி இப்படியெல்லாம் பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு கிரியேட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு டெக்னாலஜி வளர வளர நம்ம நிறைய இந்த மாதிரி பார்க்க தான் போகிறோம். அதனால் இதை பற்றி ஒரி பண்ணாமல் கண்டென்ட்டை மட்டும் பார்க்கலாம். இந்த கண்டென்ட்டாக சக்ஸஸாக இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ட்ரோல் பண்ணாலும் இன்னொன்று அல்லு அர்ஜுன் லோகேஷ் காம்போ அதோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதை பற்றின விஷயங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி பார்க்கறதுன்றது தான். நீங்கள் நிறைய பண்ணாதீங்க. அது வந்து அவங்க படம், அது தெலுங்குல தமிழ் எடுக்க போகிற படம், அதை பற்றி நம்ம ஒரி பண்ணோம். நம்மளுக்கு வந்து தமிழ் இப்போ வந்து ரஜினி கமல் படம் வந்து நெல்சன் இதுதான். அதில் லோகேஷ் பண்ணலன்றதை வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. என்ன காரணம்னா அவரு அடுத்து மூவ் ஆகிட்டாரு, மீடியாவும் மூவ் ஆகணும் தான் நான் கேட்குறேன். இந்த ட்ரோலை பற்றி பேசாமல் நம்ம மூவ் ஆயிடணும். இப்போ அவர் வந்து இவ்வளோ பெரிய படம் அவருக்கு எப்படி கிடைச்சது சொல்லுங்கள். இப்போது அவர் வந்து அவருடைய தகுதியில் ஏதாவது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்ததுன்னா அல்லு அர்ஜுன் இன்னைக்கு வந்து ஒரு 500-800 கோடி பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஹீரோ கொடுப்பாரா? அப்போ அவருடைய தகுதி இருக்குது. அதே தகுதி ஒரு படம் வந்து ஏதோ ஒரு வகையில் தோல்வி அடையலாம், மனிதன் தோல்வி கிடையாது, அவருடைய படைப்பு தான் தோல்வி. இன்னைக்கு கூலின்ற படம் வந்து மிகப்பெரிய வெற்றி தான். அவரை பொறுத்தவரையும் அவரே சொல்லிட்டாரு, நீங்கள் எதிர்பார்த்தாலும் கலெக்ஷன் நம்ம இருக்கலாம், பட் அவரே சொல்லிட்டாரு என் படம் வந்து ப்ரொடியூசர் ரொம்ப ஹாப்பி, 500 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணுச்சு, அதுக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு திருப்பி நீங்கள் இது பண்ணல அது பண்ணல ப்ளஸ் வந்து அவரை வந்து தெலுங்கில் போயிட்டாருன்னெல்லாம் ட்ரோல் பண்ணுறதுலாம் எந்த வகையில் நியாயமும் கிடையாது. அதனால் என்னை பொறுத்தவரையும் அதை வந்து மூவ் ஆகிட்டு அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அடுத்த பெரிய படத்தை மூவ் பண்ணிட்டார், அவர் வாழ்த்து சொல்லுவோம், நல்லபடியாக படம் வரட்டும். இங்கே இந்த படம் இவங்க 2 பேரும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதை வாழ்த்து சொல்லுவோம். ஸோ இப்போ நெல்சன் அவர்களுடைய அனிருத் இந்த காம்போலாம் பார்க்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை இங்கே இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். ஏன்னா இப்போ 2 பெரிய ஜாம்பவான்கள் சேர்றாங்க அப்படின்றதே பெரிய எதிர்பார்ப்பு இத்தனை வருஷம். அது எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுன்றது ஒரு இது இருக்கு இல்லையா சார்? நெல்சன் அதை வந்து எவ்வளோ கம்ப்ளீட்டாக கொண்டு போவார். நெல்சன் மல்டி ஸ்டாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து ஜெயிலே பார்த்துட்டோம், அவர் வந்து மல்டி ஸ்டாரர் ஹேண்டில் பண்ணுறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். அதில் வந்து மோகன்லால் சார்லேருந்து சிவராஜ்குமார்லேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து பெரிய வெற்றி படமாக ஜெயிலர் கொடுத்துட்டு இப்போ ஜெயிலர் 2ல் கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க முக்கியமான நடிகர்கள். ஜெயிலர் 2 15 பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட் பார்த்தோன்னே அப்படியே பிரமிப்பாச்சு. எப்பறம் இவர் பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் ஆரம்பிச்சு லிஸ்ட் போட்டு வச்சிங்களேன், மோகன்லால் சார்லேருந்து நீங்கள் சிவராஜ்குமார் சார்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்க வச்சிங்களேன், ஷாருக் கான் அதில் முக்கியமான ரோல் பண்ணுறாருன்னு, அப்புறம் விஜய் சேதுபதி முக்கியமான ரோல் பண்ணுறாரு, சந்தானம் முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஓகேங்களா? எல்லாருமே தனித்தனியாக ஹீரோ நடிச்சிட்டு இருக்கவங்க. ஓகேங்களா? எல்லாருமே இதில் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தில் யாருக்காக வந்திருக்காங்க? ரஜினி சார் ப்ளஸ்
காம்பினேஷன் வித் நெல்சன் வரும்போது அவங்க நம்புறாங்க நம்மளுக்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணுவாருன்னு. இத்தனை பேரும் ஹீரோஸ் நான் சொன்னவங்களாம், புரியுதுங்களா? இப்போ வேற வச்சுட்டு ஒருத்தர் வந்து எப்படா ஜெயிலர் 2 பண்றாரு, எனக்கு உண்மையிலே இந்த படமா இது 3 மணி நேரம் படம் போகுமா 3.5 மணி நேரம் போகுமான்ற போல எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ ஸ்டார்ஸ் எப்படி ஜஸ்டிஸ் பண்ண போறாரு, எவ்வளவு பெரிய போராட்டம் பார்த்தீங்களா? கதைக்கு தேவைப்படுது. அவர் வந்து சும்மா பாட்டு ஏதோ ஒன்று ஒரு சீன்ல வரணும்னு அவர் கொண்டு வரல. அப்போ இவ்வளோ பேரை ஒருங்கிணைச்சு ஒருத்தர் பண்றாருன்னா இஸ் வெரி கேப்பபிள், இஸ் வெரி கேப்பபிள். அதனால அவரை அப்படி கேப்பபிளான ஒரு டைரக்டரால இதெல்லாம் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஷாருக் கானை போய் கன்வின்ஸ் பண்றாரு வச்சுங்களேன், ஒரு 8 நாள் நடிக்கணும் 10 நாள் நடிக்கணும். விஜய் சேதுபதி நான் வந்து வில்லன் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ரோல் வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அவரையும் கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாரு. சந்தானம் வந்து ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு, இப்போ அவரை வந்து கன்வின்ஸ் பண்றாரு, ஒரு காமெடி ரோல் ஒன்று இருக்கு 10 நாள் நடிக்கணும்னு கூட்டு போறாரு. அப்போ எல்லாருமே நம்பிக்கையோட எதுக்காக வராங்க, ஒரு இயக்குனர் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுவாருன்னு. அந்த இயக்குனர் தான் இப்போ பண்ண போறாரு. அப்போ டெஃபினட்டா இந்த படம் ஒரு மிகப்பெரிய படமா இருக்கு. இவங்க 2 பேர் வந்து பெரிய 2 ஹீரோஸா இருப்பாங்க படத்துல, ஆனா இவங்களை சுத்தி இன்னும் பல பேர் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது படம் பெரிய படமா இருக்க போகுது. இந்தியன் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச்மார்க் படமா இருக்கும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. அதாவது மல்டி ஸ்டாரர்ல டாப் 2 லெஜெண்ட்ஸை வச்சு எடுக்கிற படத்திலே ஒரு பெஞ்ச்மார்க்கா ட்ரெண்ட் செட்டரா இந்த படம் இருக்கும். இந்த சிக்கலுக்கு மத்தியில் இன்னொரு டாக்கும் வைரலாக தான் இருக்குது சார். இப்போ விஜய் சார் வந்து இதுக்கப்புறம் மூவி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த பிளேஸை வந்து சிவகார்த்திகேயன் ரீப்ளேஸ் பண்ணுவார், அதுக்கான ஒரு தேடல் அவர் இருக்காருன்னு யாராக இருந்தாலும் மேபி புஷ் பண்ணுவாங்க ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு. பட் லாஜிக்கலி அது ஒர்க் அவுட் ஆகும் இல்லை. இப்போதைக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவர் வருவாரா அவர் வருவாரா பேசுறதே வந்து ரொம்ப தப்பான விஷயம். அவரே பேசுறது இல்லை. அவரே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப நல்லா பேசுறாரு, அவரே கிளியரா சொல்றாரு நான் வளர்ந்து வந்துட்டு. அவர் பேசினது அவர் வந்து எப்பவுமே சொல்ல, அவர் சொல்லாத போது நம்மளா வந்து இந்த போட்டி இதெல்லாம் சொல்ல வேணாம். இப்போ அது சொன்னா சிவகார்த்திகேயன் வரமாட்டார் தனஞ்சய் சொன்னாரு தம்ப்நெயில்ல போடுவாங்க, உங்க தம்ப்நெயில்ல. நான் சொல்றது அப்படியெல்லாம் வேண்டாம். அதாவது சிவகார்த்திகேயனும் வரலாம், யாருனாலும் வரலாம். அதை வந்து இப்போதைக்கு அந்த இதுக்கே நம்ம போவோம். இந்த வருஷம் எப்படி வந்து விஜய் சாருடைய படம் வருது, எலெக்ஷன் ரிசல்ட்லாம் வரட்டும், அதுக்கு பேசுவோம். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அதுவே அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை வந்து நடிகர்களை உருவாக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ஆக்டர்ஸில் திடீர்னு பார்க்குறீங்க ஒரு நல்ல நடிகர் உருவாக்கிட்டார், திடீர்னு ஒரு பிரதீப் ரங்கநாதன் உருவாக்கிட்டார். அடுத்ததாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவினுக்கு ஒரு மாஸ் இருக்கு, திடீர்னு பார்த்தா ரியோராஜுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அப்புறம் திடீர்னு பார்த்தா புது நடிகர்களுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ சினிமா என்பது அதுக்கான தேடல் அதுவே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தேடவே வேணாம். அதுக்கான நடிகர்கள் அதுவே உருவாக்கிட்டு இருக்கோம். தமிழ் சினிமா யாரை பொசிஷன் பண்ணணும்னு அதுக்கு தெரியும், கரெக்டாக அந்தந்த நேரத்தில் பொசிஷன் பண்ணோம். அது சிவகார்த்திகேயனா கூட இருக்கலாம். அது வந்தால் நல்லது தானே. இண்டஸ்ட்ரிக்கு வந்து யார் வந்து சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அது இண்டஸ்ட்ரி நல்லது தானே. இல்லை சார், இந்த கேள்வி வர்றதுக்கு காரணமே அவரோட லைனப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் இப்போ சேயோன் அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே இது வேற மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன், அது என்ன வேற வெரைட்டி காமிக்கிறார் அப்படிங்கும்போது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருடைய கரெக்டான களத்தில் போயிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படம் பண்ணணும், எனக்குன்னு அவர் வந்து நான் மாஸ் படம் தான் பண்ணணும்னு போல. இப்போ செய்யோன் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் படம், அந்த படத்தில் நான் போகிறேன், பெர்ஃபார்மன்ஸும் மாஸும் கலந்த படம். அவர் வந்து அந்த ரூட்டில் போயிட்டு இருக்காருல்ல, அது அவருக்கு வெற்றி கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். அவர் நம்பிக்கையோடு இருக்காரு. ஏன்னா இப்போ தாய் கழுவின்ற படம் வந்து இந்த டைரக்டருக்கு வந்து பெரிய பேர். படம் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ பேர். நம்ம வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பேசிட்டு இருக்கோம், ஃப்ரைடே தான் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவர் அடுத்த ஒரு பெரிய இயக்குனராக பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ எவ்வளோ நம்பிக்கை இருக்கணும். கமல் சாருக்கு இருக்கணும், சிவகார்த்திகேயன் இருக்கணும். அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸாக அவர் கொடுத்துருக்கணும் அந்த படத்தை. அப்போ அவருடைய அடுத்த படத்தை நான் தான் பண்ணுறேன்றாரு யார், சிவகார்த்திகேயன். அவர் தான் சொல்லியிருக்காரு செய்யோன் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த படத்தையே நான் தான் நடிக்க போறேன்றாரு. அப்போ எந்த அளவு ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவர் பண்ணுவார். அப்போ அவருடைய பாதையில் அவர் சரியா போயிட்டு இருக்காரு. அந்த பாதையில் அவரோட வெற்றிகள் தொடர்ந்து வரும்போது அவருக்கான பிளேஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் இப்போதைக்கு நம்ம யாரையும் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. பல நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுடைய அம்பிஷனும் அதுதான், நம்ம வந்து அடுத்த விஜய் சாரா வரணும்னு. அந்த அம்பிஷனில் யாரெல்லாம் தொடர்ந்து வெற்றி கொடுக்குறாங்களோ அது பிளேஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்ட் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியே வந்து அவங்களுக்கான ஸ்பேசஸ் கொடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது பிரதீப் ரங்கநாதன், இப்போது விஜய் சித்து அவருடைய ஒரு படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அப்படிங்கும்போது அவருக்கு வெளியே ஒரு பாப்புலாரிட்டி பெரிய அளவில் இருக்குது. இது மார்க்கெட் வேல்யூவாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க? இது எப்படின்னா இந்த பாப்புலாரிட்டி எந்த ஹெல்ப் ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து ஒரு விஜய் சித்துக்கு வந்து அவருடைய அந்த மாடி வீட்டு இது வந்து பயங்கர பாப்புலர். நான் நிறைய பார்த்து ரசிப்பேன். அது கிரியேட்டிவாக ரொம்ப திறமைசாலி விஜய் சித்துலாம். இப்போ அவருடைய படம் டயங்கர படம் வரதுக்கு முன்னாடியே அந்த ப்ரோமோ பார்த்துட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்றதை வச்சே சொல்லலாம். அவர் சொல்றாரு வெளியில எங்க போனாலும் டயங்கர படம் எப்போ வருதுன்னு கேட்குறாங்க, நான் இத்தனை படம் பண்றேன் ஆனா டயங்கர படம் எப்போ வருதுன்னு ஆடியன்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அது உண்மைதானே சொல்றாரு. அவர் வந்து எத்தனையோ படம் பண்றாரு, அந்த ஹீரோக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, என்னடா இது நான் இத்தனை படம் பண்றேன் இந்த ப்ரொடியூசருக்கு, ஆனா போகிற இடத்துல எல்லாம் டயங்கர படத்தை பத்தி கேட்குறாங்கன்றாரு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஆனா அது இல்லாம அவர் பேசுறாரு, அதை யோசிக்காம அவர் சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே பேசுற மாதிரி தானே அர்த்தம். அப்போ ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்க்குறேன். ஒரு திறமசாலி
ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா, நல்ல கண்டென்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தால் ஆடியன்ஸ் வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்காங்க. அது விஜய் சுத்துவா இருந்தாலும் சரி, அடுத்து வரப்போகிற பல அப்கமிங் நடிகராக இருந்தாலும் சரி, தே ஆர் ரெடி டு அக்செப்ட். இப்போது ஒன்றுமே இல்லை, பராசக்தி படத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா தாண்டி ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது. மலையாளத்தில் வந்த நடிகர் பார்த்தீங்களா, பேசல் ஜோசப். அவர் வந்த உடனே அவர் ஆர்மி மேன் மாதிரியே இல்லை. அவருடைய சைஸ் வச்சு நான் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு பர்சனாலிட்டியே பார்த்தீங்கன்னா அவர் ஆர்மி லுக்கில் இல்லை. ஆனால் பயங்கர கிளாப்பு தியேட்டரில் பார்த்தீங்களா. நான் வந்து அமெரிக்காவில் அந்த படத்தை பார்க்குறேன், எனக்கு பேசில் வந்த உடனே அப்படி ஒரு கிளாப் அடிச்சாங்க பாரு. என்னடா இது, அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸா, நம்ம ஊரில் ரெஸ்பான்ஸ் வேற. அப்போது உலகெங்கும் பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப்னாலே ஒரு பெரிய ஸ்டாராக மாறுறாருன்னா இது எப்படி வந்தது? பேசில் ஜோசப் வந்து ஒரு டைரக்டர், திடீர்னு ஒரு 5-6 படம் பண்ணாரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய நடிகராக மாறி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எப்படி இண்டஸ்ட்ரி திடீர்னு ஒருத்தரை அப்படி அரவணைச்சிக்கும், எப்படி அடுத்த கட்டம் கொண்டு போக நம்மளால சொல்ல முடியாது. அதனால் இண்டஸ்ட்ரி என்பது அதுவாக தேர்ந்தெடுத்து பல பேரை வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டே இருக்கும், அது நடந்துட்டே இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி விஜய் சித்துக்கு வெளியே இருக்கிற ரெஸ்பான்ஸ் அப்படியே புல் பண்ணுது உள்ள, அது ஒரு வேல்யூவை பெருசா கிரியேட் பண்ணுது. ஆமா 100%. இப்போ விஜய் சித்துக்கு வந்து அவருடைய வீடியோக்களும் அவருடைய இன்டர்வியூஸும் வந்து பல லெவலில் பல ரீச் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு கிரியேட்டிவான ஆளுடைய ஒரு படம் வருதுன்னா டக்குன்னு பிசினஸ்ல கன்வெர்ட் ஆகுது. இப்போ அவர் உடனே டிஜிட்டல் வித்துட்டாரு. ஒரு ப்ரொமோ வீடியோ பண்ணிட்டு அந்த டிஜிட்டல் வித்துட்டாங்கன்னா எப்படி வித்தாங்க? படம் பார்த்தாங்களா? படமே இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனா படமே பார்க்காம ஓடிடி எப்படி வாங்குறாங்க? வாங்குறதே இல்லை. ஓடிடி வந்து செலக்டிவா படம் வாங்குறாங்கன்னா அந்த செலக்டிவான ஒரு படத்துல விஜய் சித்து படத்தை வாங்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ விஜய் சித்துக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் டேலண்ட், அப்போ டேலண்ட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். பேசில் ஜோசப் வந்தாலும் சரி, விஜய் சித்து வந்தாலும் சரி, ஒரு டேலண்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. நீங்கள் ஒரு டேலண்டடான ஒரு கலைஞன் வச்சுங்க, உங்களுக்கான மரியாதை ஆடியன்ஸ் கொடுத்தாங்கன்னா உடனே பையர் கொடுப்பாங்க. அது சேட்டலைட் இருந்தாலும் சரி, ஓடிடி இருந்தாலும் சரி, உடனே கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து யூத்ன்ற படம். கென் கருணாஸ் ஓகே, ஒரு நடிகராக சின்ன சின்ன ரோல் அவர் வந்து பையனாக நடிச்சு வந்தார். தனுஷ் சாரோட பையனாக நடிச்சார். அவருக்கு ஒரு திறமை இருக்குன்னு தெரியும். திடீர்னு பார்த்தா ஒரு அஷ்டவதாரி மாதிரி ஒரு திறமையோட வராரு. டி ராஜேந்தர் மாதிரி ஒரு யூத் வராரு. அந்த படத்தில் அவரே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், அது பிறகு நடிக்கிறார், ஹீரோவா பாடல்கள் பண்ணுறாரு. அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. இப்போ வந்து பாட்டு நான் பார்த்து என்னடா அது 25 வயசுல இவ்வளோ திறமையா? அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு பெருமையா இருக்குல்ல. அப்போது வயசுலாம் முக்கியமே கிடையாது. இப்போது கருணா சார் வந்து இப்போ அவருடைய பெருமை எப்படி இருக்கும்? தன்னை விட தன் மகன் மிக பெருசாக வருவான் தெரிஞ்சிச்சுல்ல இந்த படத்து மூலமா. ப்ரீ ரிலீஸ்லேயே அந்த படம் எல்லா பிஸ்னஸும் பண்ணிடுச்சு. அந்த ப்ரொடியூசருக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண தொகையோட டபுள் வந்துடுச்சு ப்ரீ ரிலீஸில். ஓகேங்களா? அப்போ அவரும் வந்து ஒரு யங்ஸ்டர் தான், அவர் ஃப்ரெண்டு தான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக சேர்ந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க, கென் கருணாசும் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும். அப்போது ஒரு திறமை இருந்தால் ஓடிடியும் சரி, சேட்டலைட்டும் சரி, திரையரங்கு உரிமையும் சரி, இன்னைக்கு பப்ளிக்கும் சரி, ஒரு பாட்டு கொடுக்குறாரு, இவ்வளோ பெரிய மில்லியன்ஸ் வியூஸ் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக அவருடைய ஒரு விஷுவல் வருது, எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேட்டலைட் உடனே வாங்கணும்னு நினைக்கிறாங்க, டிஜிட்டல் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, படத்தோட தியேட்டர்லைட்ட வாங்குறாங்க. எதனால? ஒரு விஜய் சித்து மட்டும் இல்லை, ஒரு கென் கருணாஸ்க்கு உடனே ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சினிமா என்பது எங்கே இருந்தாலும் சரி, திறமைகள் இருந்தாலே போகிறோம், அந்த திறமை உடனே அங்கீகரிக்குது, அடுத்த கட்டம் அவங்களை கொண்டு போயிடுது. இன்னைக்கு கென் கருணாஸ் அடுத்த படத்தை 10 கோடியில் பண்ணலாம்ல, பெரிய படம் பண்ணலாம்ல. ஏன்னா இந்த படத்தோட வெற்றி அடுத்த கட்டம் அவரை கொண்டு போயிடுது. ஸோ அது சினிமாவுக்கு தான் நல்லது. இப்போ அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் அடுத்த கட்டம் சம்பளத்தை விடுங்க 50 கோடி கம்மியிலாம் தான் படம் பண்ணுவார். அப்போ படம் பெருசாகுது இல்லை. ஸோ அப்போ திறமை இண்டஸ்ட்ரிக்கு அடுத்த கட்டம் நடிகர்கள் வேணும்ல. ஏதோ ஒரு வகையில் இண்டஸ்ட்ரி பெனிஃபிட் ஆகிட்டே இருக்கா இல்லையா? இப்போ வந்து அந்த ஒரு புது தயாரிப்பாளருக்கு ஒரு பெனிஃபிட், புது நடிகர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு யூத்தில். அதே மாதிரி நம்ம வந்து விஜய் சித்துக்கு வந்து ஒரு புது டைரக்டரும் இயக்குனரும் நடிகரும் வந்துட்டாரு. இப்படி பல நடிகர்கள் வரது தான் சினிமா நல்லது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.